அவங்க கூட வந்து வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பொட்டு மாமா ஆட்சியில பெண் குழந்தைகள் 3 வயசு பெண் குழந்தையிலிருந்து 85 வயசு கிழவிகள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இங்க நிலவிக்கிட்டு இருக்கு. நம்ம பொட்டு மாமாவினுடைய ஒரு 37 நாள் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 217 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழ்நாட்டுல பதிவாகி இருக்கிறது. அதுல 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் சிறுமிகளுக்கு எதிராக, பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள். இந்த பொட்டு மாமா ஆட்சியில இந்த 37 நாளுல கிட்டத்தட்ட 37க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. எல்லாமே பதிவாகி இருக்கிறது. இரட்டை கொலைகள் நடந்திருக்கிறது. சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. பெண்கள் கொலைகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக திமுகவினுடைய 5 ஆண்டு கால அந்த அவல ஆட்சியை ஒரே மாசத்துல நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு நம்முடைய பொட்டு மாமா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கும்மிடி பூண்டியில அப்படி ஒரு கொடூரம் கொடுமை யாருக்குமே நடந்து விடக்கூடாது. வாய்கிழிய பேசுறானுங்கல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம், இது பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு வாய்கிழிய பேசினார்ல நம்ம பொட்டு மாமா. அந்த பொட்டு மாமா ஆட்சியில எந்த பெண்களினுடைய அவல ஆட்சி நடந்துச்சு, பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடந்துச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு புதுசா கதை சொல்லிக்கிட்டு ரீல சுத்திக்கிட்டு பெண்களை ஏமாத்தி பெண்களுடைய வாக்குகளை வாங்கி ஸ்கேம் பண்ணி ஆட்சிக்கு வந்தானோ அந்த பொட்டு மாமா ஆட்சியில இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கும்மிடி பூண்டுல 3 வயசு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு சாப்பிட கூட தெரியாது, துணி அதுவால போட்டுக்க தெரியாது, பல்லு விளக்க தெரியாது. அந்த அளவிற்கு அந்த விவரம் இல்லாத வயசு அது. அந்த 3 வயசு குழந்தைய கிட்டத்தட்ட 3 பேரு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய முள்ளு புதார்ல தூக்கி போட்டாங்க. 3 வயசு குழந்தை, பச்சை குழந்தை, 3 வயசு குழந்தை. எவ்வளவு உயரம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த குழந்தைக்கு சுயநினைவு இருக்குமான்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கமெண்ட்ல வந்து தொடர்ச்சியா ஒரு தற்குறி கதறிக்கிட்டு இருக்கோம். அந்த தற்குறி இந்த 3 வயசு குழந்தைக்கு நீ என்ன நியாயம் சொல்ல போற? என்ன நியாயம் கற்பிக்க போற? பெண்கள் பாதுகாப்பு நாங்க வந்து புழுத்துவன்னு சொல்லிட்டு தாண்டா வந்தீங்க நீங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இந்த மாநிலத்துல? சொல்லுங்க பாப்போம். சிங்கப்பெண்ணுன்னு படை அப்படின்னு ஒரு படையை ஆரம்பிச்சானுங்க. அந்த சிங்கப்பெண் படை ஊரா போயிட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு காவல்துறையை இந்த மாதிரி கேவலமாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரீல்ஸ் எடுக்கிற வேலை தான் காவல்துறையினுடைய வேலையா? வீடியோ எடுக்கிற வேலை தான் காவல்துறையுடைய வேலையா? ரோட்ல போகும்போதெல்லாம் சினிமா பாட்டை போட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு போகுது அந்த சிங்கப்பெண் படை. இங்க மதுரை கிட்டே எங்கேயோ சிங்கப்பெண் படைய அந்த ஊர் மக்கள் காப்பாத்தி இருக்காங்க. ஆபத்துல அவங்க சிக்கி மக்கள் காப்பாத்தி இருக்காங்க. ஒரு 4-5 பேரை ஓட விட்டு பின்னாடி துரத்தி இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் படைன்னு ஆரம்பிச்சு முழுக்க வீடியோ ரீல்ஸ் தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரே ஒரு செயல் கூட இவங்க பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண் படை என்பது ஒரு அதிகாரம் இல்லாத படை. இவங்களுக்கு எஃப்ஐஆர் போட அதிகாரம் கிடையாது. புடிச்சு கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுக்கறதுக்கு தான் அதிகாரம். புரியுதா? தண்டனை வாங்கி கொடுக்குற அதிகாரம்லாம் இந்த சிங்கப்பெண் படைக்கு கிடையாது. ரோந்து படை, அவ்வளவுதான். இந்த சிங்கப்பெண் என்ற வார்த்தை ஒரு சினிமாத்தனமான வார்த்தை, அவ்வளவுதான். சினிமாத்தனமான வார்த்தை. ஏன்னா இப்போ ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்லது அரசு அதிகாரியோ இல்ல ஒரு உண்மையான அரசோ ஒரு பிரிவுக்கு ஒரு புதிய படைப்பிரிவை தொடங்குதுன்னா அதுக்கு எப்படி பேர் வைப்பாங்கன்னாக்க அது அலுவல் மொழியாக இருக்கும். இப்போ உமன் சேஃப்டி ஸ்பெஷல் டாஸ்க்கு அந்த மாதிரி, அப்புறம் ஸ்பெஷல் உமன்ஸ் ஃபோர்ஸ் டாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு அலுவல் ரீதியான பெயர்களா வைப்பாங்க. இது நடக்கிறது சினிமா ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி தானே. அதான் சிங்கப்பெண் படை, அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம், இந்த மாதிரி இவனுங்க பேருக்கு மேனா மினிக்குத்தனமாக வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுல குற்றங்கள் குறைஞ்சிடுச்சா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அந்த சிங்கப்பெண் படை ஒவ்வொரு ஊர்லயும் போய் கிளாஸ் எடுக்குது. ஸ்கூலு அந்த ஆபீஸ் எல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த சிங்கப்பெண் படை யாருக்கு கிளாஸ் எடுக்கும்னா தாவேகா நிர்வாகிகளுக்கு, தாவேகா தொண்டர்களுக்கு போய் முதல்ல கிளாஸ் எடுங்க. ஏன்னா அவனுங்களை தான் திருத்தணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு பின்னாடியும் தாவேகா கட்சிக்காரனுடைய கைகள் இருக்கு, கரங்கள் இருக்கிறது. அவங்களை காப்பாத்தி விடக்கூடிய ஒரே வேலையை தான் இந்த தாவேகா அரசு செஞ்சிருக்கு.
இன்னைக்கு அந்த கும்மிடி பூண்டி மாணவிக்கு நேர்ந்த கொடூரம், இன்னைக்கு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் உங்களை நம்பிதாயா ஓட்டு போட்டோம், பெண்கள் பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்தும் தாயா ஓட்டு போட்ட, நீங்க பச்சை குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் இந்த 3 வயது பெண் குழந்தை விஷயத்துல இவனுக்கு என்னென்ன தில்லுமுள்ளுதனம் பண்ணிருக்கானுங்க தெரியுமா? தாவேக அமைச்சர் குமார்னு அவர் போறாரு, போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர் பக்கம் தானே ஒரு அரசு நிக்கணும், மக்கள் பக்கம் தானே அரசு நிக்கணும். ஆனா அந்த தாவேக அமைச்சர் குமார் அங்க போய் என்ன தெரியுமா பண்றாரு, அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையினுடைய பெற்றோர்களை போய் மிரட்டுறாங்க. சீக்கிரம் உடம்ப வாங்கிக்கிங்க, ஏன்னா பெற்றோர்கள் உடலை வாங்க மறுத்துட்டாங்க, குற்றவாளிகள் எல்லாம் கைது பண்ணுங்க முழுமையா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. உடலை எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க உடல் வாங்க மாட்டோம், அந்த குழந்தையினுடைய உடலை வாங்க மாட்டோம்னு மறுத்து அவங்க போராட்டம் செய்யும் போது அந்த போராட்டம் செஞ்சவங்கள அடிச்சு துரத்துது தமிழ்நாடு காவல்துறை. அப்புறம் மருத்துவமனையில இருந்த அந்த பெற்றோர்களை போயிட்டு தனியா அழைச்சிட்டு போயிட்டு தாவேக அமைச்சர் குமார் என்ன பண்றாருனாக்க அந்த பெற்றோரை மிரட்டுறாரு. இந்த பிரச்சனையால எங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது, முதலமைச்சருக்கு கெட்ட பேர் வருது, அந்த பெண் குழந்தையோட உடலை வாங்கிக்கிங்க அப்படின்னு போய் மிரட்டுறாரு. அங்க போய் அந்த பெற்றோர்கள் தெரிவிக்கிறாங்க, நாங்க தெரிவிக்கல, மிரட்டுறாரு. இதுதான் இந்த தாவேக அரசுடைய லட்சணம். பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தானே நிக்கணும், உன்னை ஆட்சிக்கு தேர்ந்தெடுத்தா உனக்கு ஓட்டு போட்ட மக்கள் பக்கம் தானே நீ நிக்கணும். ஆனா இந்த பொட்டு மாமா அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா போயிட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இந்த வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டம் அந்த ஊர்ல ஒரு பெண்ணு பாலியல் வன்கொடுமை செஞ்சானுங்களா தாவேகா நிர்வாகி, தாவேகா எம்எல்ஏ உதவியாளர்கள்லாம், அந்த விஷயத்திலேயே அப்படிதான். ஒருத்தவன் கற்பழிக்கிறானா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறான்னா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கட்சியில நீக்கிறானுங்க. எப்பேற்பட்ட பைத்தியார் ஆட்சியில் நினைக்கிறது பாருங்க இல்லையா? இதான் பொட்டு மாமாவுடைய அரசியல். இதுதான் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி வாங்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணை கட்சியில இருந்து நீக்கிறானுங்க, கட்சிக்கு கெட்ட பேர் களங்கம் விளைவித்துட்டாராம். அப்ப அந்த ரேப் பண்ண களங்கம் விளைவிக்கல. இப்ப அதே மாதிரிதான் இங்க அந்த 3 வயசு பெண் குழந்தையோட உடலை வாங்கிங்கன்னா அந்த பெற்றோர்கள் போய் மிரட்டுறதுனால தாவேகாரனுங்க கேட்டா ஆட்சிக்கு கெட்ட பேர் வருது. இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு இது கெட்ட பேர் வேற தனியா வரணுமா, தனியா கெட்ட பேர் வேற வைக்கணுமா இந்த ஆட்சிக்கு, இந்த பொட்டு மாமா ஆட்சிக்கு? சொல்லுங்க பாப்பா. சரிடா, அந்த பெண் குழந்தைக்கு தான் நீங்க நீதி வாங்கி தரல, பெற்றோர்களை கூட்டு மிரட்டுறீங்க, சரி அந்த உடலையாவது, அந்த 3 வயசு பெண் குழந்தையோட உடலையாவது அந்த பெற்றோர்களை தந்திருக்கலாம்ல. உடலையும் தரலைங்க. உடலையும் தராததால உயர்மின் கோபுரத்துல ஏறி அந்த பெண் குழந்தையினுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்துறாங்க. நான் மேல இருந்து குதிச்சிருவேன், என் பொண்ணுக்கு நீதி வேணும், என் குழந்தையினுடைய முகத்தையாவது கடைசியா என் கண்ணில் காட்டுங்கடா அப்படின்னு. அந்த பெண் குழந்தை, அந்த 3 வயது பெண் குழந்தையினுடைய முகத்தை கூட அவருடைய பெற்றோரை பார்க்க விடல. பெத்த புள்ள முகத்தை கூட கடைசியா பார்க்க விடாத தருதல் ஆட்சிடா இந்த ஆட்சி. நமக்கு எப்படி பத்திரம், நம்ம புள்ள இறந்துருச்சுன்னா, நம்ம உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கனாக்க எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும் பஞ்சாயத்தா இருந்தாலும் கல்யாணத்துக்கே போகலாம் கூட அந்த கடைசி நாள் துக்கத்துக்காக நம்ம போய் கலந்துட்டு வருவோம். ஏன்னா இனிமே அவங்களெல்லாம் நாம பார்க்கவா போறோம் அப்படின்னு. யாரோ ஒருவர் இறந்தா கூட நம்ம பரம எதிரி இருந்தா கூட போய் பார்ப்போம். ஆனா பெத்த புள்ள முகத்தை கூட பார்க்க விடல இந்த பொட்டு மாமாவினுடைய ஆட்சி. அந்த 3 வயது சிறுமியினுடைய உடலை நாங்க அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா பெத்தவங்க எல்லாம் கும்முடி பூண்டில அதற்கான ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இந்த பொட்டு மாமா ஆட்சியினுடைய இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னா கும்முடி பூண்டிக்கு போற வழியில பொன்னேரியிலேயே அந்த குழந்தையினுடைய உடலை தகனம் பண்றாங்க, புதைச்சிடுறாங்க. எப்பேற்பட்ட ஆட்சி பத்தியா? பெத்த குழந்தைய பெத்தவங்க கூட பார்க்க முடியல, பார்க்க விடல. முதல்ல இது போன்ற நடைமுறைகளுக்கு நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ச்சியாக இந்த அரசுகள் காவல்துறை இதே கிறுக்குத்தனத்தை பண்ணிட்டு இருக்கு. திமுக ஆட்சியிலே அப்படிதான். அந்த குதிரை ஓட்டுற மெரினாவில் குதிரை ஓட்டுற விக்னேஷ காவல்துறை அடிச்சு கொண்டுட்டானுங்க. அந்த உடம்ப உறவினர்கள் வாங்க மறுத்த உடனே காவல்துறை கொண்டு போய் எரிக்கிறான். அந்த அதிகாரத்தை, உரிமையை காவல்துறைக்கு யார் கொடுத்தது? என் குடும்ப உறுப்பினர் ஒருத்தன் இறந்துட்டானா அவனுக்கு இறுதி சடங்கு, என்னுடைய மத வழக்கப்படி இறுதி சடங்கு நடத்தி நான் அழுது புரண்டு கொண்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன். நீங்க காவல்துறையை அடக்கம் பண்றதுக்கு காவல்துறையால பெத்து போட்டீங்க. அந்த 3 வயசு குழந்தைய காவல்துறை அதிகாரி பெத்து போட்டானா இல்ல விஜய் பெத்து போட்டானா? அந்த பெண் குழந்தையை அடக்கம் பண்ணுவதற்கான உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தா? காவல்துறைக்கு யாரு கொடுத்தா? உறவினர்கள் கையில, பெத்தவங்க கையில எல்லாம் கொடுக்கணும் அந்த உடலை. அப்ப அந்த உடலை கூட கொடுக்க மறுத்துட்டு பெத்த பிள்ளையோட முகத்தை கடைசியா ஒரு கூட பார்க்க மறுக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய சர்வாதிகார அரசு,
எவ்வளவு பெரிய ஒரு பொறுக்கிகள் நிறைந்த காவல்துறைகளாக இது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனித உடலை அடக்கம் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? அனாதை போன மாதிரி தான் காவல்துறை அடக்கம் பண்ணலாங்க, அரசு தகனம் பண்ணலாங்க. பெத்தவங்க இருக்காங்கல்ல, ஏன் அந்த உடலை கொடுக்க மறுக்கிறீங்க? இதுலயும் அந்த 3 வயது பெண் குழந்தையினுடைய பிரேத பரிசோதனைய பண்ண அந்த மருத்துவர் சொல்றதெல்லாம் கேட்கும் போது அப்படியே கண்ணுலாம் கலங்குது. 3 பேர் சேர்ந்து வன்கொடுமை செய்யறாங்க. அந்த 3 வயசு குழந்தைய 3 பேர் சேர்ந்து பிறப்புறுப்பு அப்படியே சதஞ்சு போயிடுச்சுங்கன்றானுங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த 3 வயசு பெண் குழந்தை பிறப்புறுப்பு சதைச்சிட்டானுங்க அப்படின்றாங்க. எப்பேற்பட்ட ஆட்சி பத்தியா? இதுதான் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு புளுத்திக்கிட்டு போயிட்டு நீங்க நொட்டிக்கிட்டு ஓட்டு போட்டதா? இதான் மாற்றமா உங்களுக்கு? இந்த மாற்றத்தை தான் தரதுக்கு தான் இவரை வர வச்சிங்களா ஆட்சிக்கு? உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்கு இல்லைங்க, நீங்களாம் ஒரு பெண்ணு தானங்க. உங்க வீட்டுல பெண் குழந்தைக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி தான் நீங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? இந்த திரைத்துறையில இருக்கிற பெரிய புளுத்திகள் எல்லாம் ஆளே காணும். இவனுங்கெல்லாம் வந்து அப்படியே அட்வைஸ் மயிரா பொழிவானுங்க. திமுக அதிமுக ஆட்சியெல்லாம் இந்த திரைத்துறையில இருக்கிறவனுங்களாம் வெறும் அட்வைஸ் பண்ணியா போயிடும். அதுவும் அதிமுக ஆட்சியில இருந்தாதான் இவனுங்கெல்லாம் புத்தி வரும். இந்த பிரகாஷ்ராஜ், அப்புறம் வந்து அந்த இவன் ஆர்யா, சித்தார்த்து, விஜய் சேதுபதி, சூர்யா, ஜோதிகா, இந்த போன்ற பெரிய புளுத்திகளுக்கெல்லாம் அதிமுக ஆட்சியில வந்தாதான் இந்த குறைகள் குற்றங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். திமுக ஆட்சியிலையும் விஜய் ஆட்சியிலையும் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவானுங்க, பதுங்கிக்குவானுவாங்க. இந்த இன்னைக்கு வந்து மக்கள் சேவை செய்ய வரணும் ஒருத்தன் வந்து அதனால ஒரு பெரிய புடிங்க வந்து பிரஸ் மீட் கொடுத்தான்ல, எங்க அவன்? ராகவா லாரன்ஸ் எங்க அவன்? இந்த பெண் குழந்தைக்கு என்ன சொல்ல போறான்? அவன் என்ன நியாயம் கற்பிக்க போறான்? இந்த மகேந்திர சோலார் சிஸ்டத்துல இருந்து டைரக்டா கரண்ட் நொட்டுவேனால அவனை வாயை திறக்க சொல்லுங்க பாப்போம். மொத்த திரைத்துறையினரும் விஜய் பக்கம் போயிட்டானுங்க. அத்தனை பேரும் சொம்படிக்க ஆரம்பிச்சானுங்க. இன்றைக்கு தமிழ்நாடு நாரிக்கிட்டு இருக்கு. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு நொட்டனவனங்களால இன்றைக்கு 8 கோடி தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு அவலத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதான் நீங்க மாற்றமான லட்சணமாடா? ஓட்டு போட்டு குத்துறீங்கல்ல, உங்களால தருதலைகளா? உங்களால நாங்களும் அனுபவிக்கிறோம், எங்க வீட்டு பெண்களும் அனுபவிக்கிறாங்க. இந்த 3 வயது பெண் குழந்தைக்கு என்ன நியாயம் கற்பிக்க போறீங்க? அதுதான் நான் என்னுடைய ஒரே கேள்வி. அந்த குழந்தையினுடைய உடலை பெத்தவங்க கூட பார்க்க முடியாத அளவிற்கு பண்ண இந்த பொட்டு மாமாவினுடைய ஆட்சி தொடருமா? நீங்க சொல்லுங்க. நன்றி.